வணக்கம். மூலஸ்தானத்தில் விக்கிரகங்கள் எதுவும் இல்லை. ஜோதி வடிவில் இருக்கும் இறைவனை தான் மக்கள் தரிசிக்கின்றனர். கோவிலின் முன்கோபுரத்தில் சிற்பங்கள், சிலைகள், ஓவியங்கள் காணப்படவில்லை. உருவ வழிபாடு இல்லாமல் ஜோதி ரூபமாக காட்சி தரும் ஏகாம்பரேஸ்வரர் ஸ்ரீ அன்னகாமாட்சி அம்மன் மாசி பெரியண்ண சுவாமி பெரிய கோவில், ஓமாந்தூர். பல 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருத்தலம் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் வழியில் ஓமாந்தூர் என்ற ஊரில் இந்த தலம் அமைந்துள்ளது. சிவன்ராத்திரி என்றால் நினைவுக்கு வருவது ஓமாந்தூர் கோவில்தான். இங்கு மகா சிவராத்திரி அன்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் தலமாகவும் விளங்குகிறது. மண் தான் இங்கு திருநீர் பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூலவர் ஜோதி வடிவில் இருப்பதால் தெய்வங்களுக்கு காட்டப்படும் ஆரத்தி பக்தர்களுக்கு தரப்படுவது இல்லை. பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் இல்லை. இந்த கோவிலின் முன்மண்டபம் வழியாக சென்றவுடன் ஸ்ரீ அன்னகாமாட்சி ஆலயம் உள்ளது. இதன் அருகில் சிவன் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும், இந்த ஆலயத்தை சுற்றி சண்டிகேஸ்வரர், கௌரி அம்மன், பச்சாயி அம்மன், புதுக்கருப்புசாமி, காத்தவராயர், பைரவர் இவர்களுக்காக தனித்தனி சன்னதியும் உள்ளது. கோவிலின் பின்புறத்தில் மாசி பெரியண்ண சுவாமி, முனீஸ்வரர், மகா முனீஸ்வரர், மாசி கருப்பண்ணசாமி ஆலயமும் உள்ளது. இந்த திருத்தலம் அமைய காரணமாக இருந்தது காராளன் என்ற 10 வயது சிறுவனாம். காராளன் என்ற சிறுவன் கொல்லிமலை அடிவாரத்தில் தன்னுடைய பெற்றோர்களுடன் வாழ்ந்தான். அந்த சிறுவனின் தொழில் மாடு மேய்ப்பது. அந்த பகுதியில் இருந்த மலையாள மக்கள் பெரியண்ண சுவாமியை மிகவும் விசேஷமாக வழிபடுவதும், இந்த பூஜையில் அந்நியர்களை அனுமதிப்பது இல்லையாம். காராளனுக்கு இந்த பூஜையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மலையாள பூசாரியின் மகனும் காராளனும் நண்பர்கள் என்பதால் தன் நண்பனின் ஆசையை நிறைவேற்ற ரகசியமாக பூஜையை காண அழைத்து சென்றார் பூசாரியின் மகன். காராளனும் பூஜையை பார்த்து விட்டான். மலையாள பூசாரிக்கு அருள் வந்து, வேற்று மனிதன் ஒருவன் இந்த பூஜையை பார்த்து விட்டான், உடனே அவனை பலி கொடுத்து ஆக வேண்டும் என்று கூறியதும் மற்றவர்கள் சென்று காராளனை பிடித்து பலி கொடுக்க ஒரு இடத்தில் அடைத்து வைத்து இருந்தனராம். மறுநாள் காலை தண்டனை நிறைவேற்ற முடிவு செய்தனர். காராளன் மரண தண்டனையை நினைத்து பெரியண்ண சுவாமியிடம், அன்னை காமாட்சியிடமும் தன்னை எப்படியாவது இந்த மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மிகுந்த பக்தியுடன் மனமுருகி வேண்டுகொண்டானாம். பின்பு காராளன் அயர்ந்து தூங்கிவிட்டான். அப்பொழுது பெரியண்ண சுவாமி சிறுவனின் கனவில் வந்து, நீ உன் பெற்றோரையும் அழைத்து கொண்டு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு இரவோடு இரவாக இங்கிருந்து தப்பித்து தென் திசை நோக்கி செல். எங்கு உன் மாடுகள் சுழன்று சுற்றி அந்த இடத்தை விட்டு செல்லாமல் இருக்கிறதோ, அப்படி உன் மாடுகள் எந்த இடத்தை தேர்வு செய்கிறதோ அந்த இடத்தில் நானும் நிரந்தரமாக இருப்பேன் என்று கனவிலிருந்து மறைந்தார் பெரியண்ண சுவாமி. பெரியண்ண சுவாமி வாக்குப்படி அந்த இடத்தை விட்டு ஓடி தன் பயணத்தை தொடர்ந்தான் காராளன். ஒரு நாள் மாடுகள் குன்னிமர தோட்டத்திற்கு வந்த மாடுகள் சுற்றி சுற்றி வந்ததும் பெரியண்ண சுவாமி கனவில் கூறியது நினைவில் வந்தது காராளனுக்கு. காராளனும் அந்த இடத்திலேயே தங்கிவிட்டான். அந்த இடம் இன்று ஓமாந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. காராளனும் மனமுருகி பெரியண்ண சுவாமி ஸ்ரீ அன்னகாமாட்சியையும் மனதார வழிபட்டான். இந்த தலம் சிறுவன் குறைவில்லா பெரியண்ண சுவாமியின் மேல் கொண்ட பக்தியினால் உருவானதாக கூறப்படுகிறது. திங்கள், வெள்ளி கிழமைகளில் 12 மணி முதல் 2 மணி வரை நடை திறந்திருக்கும். சிவன் ராத்திரி போன்ற நாட்களில் மக்கள் கூட்டம் இங்கு அதிகமாக இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சதுர்த்தி, சஷ்டி, திங்கள், வெள்ளிக்கிழமைகளில் நடை திறந்திருக்கும். இங்கு வரும் பக்தர்கள் கோவில் தீபம் ஏற்றுவதற்கு நெய், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். ஸ்ரீ அன்னகாமாட்சி அம்மன் சன்னதியில் பெரிய அகல் விளக்கு தீப ஒளியுடன் இருக்கும். ஸ்ரீ அன்னகாமாட்சி அம்மனின் ஆலயத்தின் முன் பெரிய மண் தொட்டியில் இருக்கும்
இந்த மண் தான் இங்கு பக்தர்களுக்கு பிரசாதமாம். சிறுவனின் பக்திக்கும் அன்புக்காகவும் தன்னுடைய இருப்பிடத்தையே மாற்றிக்கொண்டு அருள் புரிந்த மாதிரி இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதலும் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துறையூர் செல்லும் பஸ்ஸும் உண்டு. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகளும் காலையிலும் மாலையிலும் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.